வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following are the cash inflows and outflows of a certain project. ஓகே, இப்ப குடுத்திருக்கிறது அவுட்ஃப்ளோ குடுத்திருக்காங்க, இன்ஃப்ளோ குடுத்திருக்காங்க. அவுட்ஃப்ளோ பாத்தீங்கன்னா 2 பீரியடுக்கு. இயர் 0லயும் குடுத்திருக்காங்க அண்ட் 1ம் குடுத்திருக்காங்க. இயர் 0ன்றதுன்னா அட் பிரசன்ட், ஓகே, கரண்டான இது குடுத்திருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 5 இயர்ஸ்க்கு குடுத்திருக்காங்க. The salvage value at the end of 5 year is rupees 40,000. ஓகே, 5th இயர் 40,000 இன்ஃப்ளோ வருது. அது தவிர்த்து salvage value ஒரு 40,000 இருக்கு. Taking the cut-off rate as 10%. Calculate net present value. ஓகே, net present value ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா total PV of cash inflow minus total PV of cash outflow. PV அப்படின்றது என்னன்னா present value of inflowக்கும் outflowக்கும் ரெண்டுத்துக்கும் present value கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் subtract பண்ணா வர்றதுதான் நமக்கு net present value. இப்ப இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, PV factor 10%, cut off rate சொல்லியிருக்காங்கல்ல 10%, அதோட வேல்யூ இங்க என்னன்றது ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இங்க கொடுத்திருக்க அவுட்ஃப்ளோக்கும் இன்ஃப்ளோக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் present value என்னன்ட்டு. ஓகே, ஏன்னா இங்க டேபிள் வேல்யூ இருக்கு, இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட போறோம். எஸ், போடலாமா இப்ப ப்ராப்ளம்? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இயர்ஸ்க்கான பிரசன்ட் வேல்யூ நம்ம எழுதிட்டோம். அவுட்ஃப்ளோ பாத்தீங்கன்னா நமக்கு 1,50,000 ஜீரோ இயர் அப்படின்னும் போது அதுக்கு 1 ரூபி வச்சுதான் நம்ம போடணும். பிகாஸ் 1 ரூபியோட வேல்யூ தான் 1 இயர் எண்ட்ல 0.09 ஆகுது. ஆனா இது வந்து கரண்ட் தான் சொன்னோம் இல்லையா, 1,50,000. அப்ப அதோட பிரசன்ட் வேல்யூ 1,50,000 தான். அடுத்து 30,000 இருக்கு end of the first year. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 30,000ன்றது 0.909 ஓட மல்டிப்ளை பண்ணா என்னமோ அதுதான். பாருங்க, 30,000ஓட வேல்யூ 27,270 தான். ஓகே, இதுதான் PV of outflow. ஓகே, ஏன்னா 2 வருஷத்துக்கு தான் இருக்கு. இப்ப இன்ஃப்ளோக்கெல்லாம் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். 30,000 into இந்த வேல்யூ, அதே 27,270. அடுத்து பாத்தீங்கன்னா 30,000 into 0.826 போட்டோம்னா 24,780. அதுக்கப்புறம் 0.751 into 50,000. ஓகே, 37,550. அடுத்து 60,000 into 0.683 போட்டோம்னா 40,980. அதுக்கப்புறம் 40,000 into 0.2621. இது வெறும் இந்த 40,000 மட்டும் கிடையாது, சால்வேஜ் வேல்யூ ஒரு 40,000 இருக்கு. அப்ப 40 plus 40. ஓகே, ரெண்டுமே இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, எண்ட் ஆஃப் 5th இயர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப இப்ப என்ன வேல்யூவோ 0.621 தான் இந்த 40,000க்கு வேல்யூ, இந்த 40,000க்கு வேல்யூ. ஓகே, அப்ப அதனால 40 plus 40 80 into 0.621 போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 49,680. ஓகேவா, பாருங்க 80,000ஓட வேல்யூ 5 வருஷம் கழிச்சு கடைசியில பார்த்தோம்னா வெறும் அதோட மதிப்பு 49,680 தான். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர்றதுதான் PV of cash outflow and PV of cash inflow. பாருங்க, அவுட்ஃப்ளோவோட வேல்யூ எவ்வளவுனா 1,77,270 அண்ட் இன்ஃப்ளோவோட வேல்யூ 1,80,260. ஓகே, இப்ப இது ரெண்டுத்துக்கும் சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா, PV of inflow minus outflow போட்டோம்னா வர்றதுதான் net present value. பாருங்க, 2,990. அதாவது 1,80,260 minus 1,77,270. ஓகேவா, இதுதான் net present value. இப்ப இது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட வந்து சூஸ் பண்றது அர்த்தமே இல்ல. ஓகே, பிகாஸ் இன்ஃப்ளோ விட அவுட்ஃப்ளோ நமக்கு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதே கிடையாது இல்லையா. எஸ், இது பாசிட்டிவ் ஃபிகரா தான் வரணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.